காளைக்கும் காளையருக்கும் இடையே நடக்கும் போராட்டம். இது காளை வெற்றி பெற்றாலும் சரி, காளையர்கள் வெற்றி பெற்றாலும் சரி, ஒரு மிகப்பெரிய விளையாட்டு. பாரம்பரியமா 2000 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. பல விளையாட்டு இருக்கு, ஹாக்கி, கிரிக்கெட், பேட்மிண்டன். அது எல்லாமே கொஞ்சம் வேர்வை வரும், இதுல பல வேர்வைகள் வரும். ஆனா ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய அற்புதமான விளையாட்டு. காளைக்கும் காளையருக்கு இடையே நடக்கும் போராட்டம். இந்த காளையை மேய்க்கிறது ஒரு வருஷமா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி இது உங்களுக்கு கிடைக்கிற பிரைஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. மிகப்பெரிய விளையாட்டு நடத்தி தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி. ஜல்லிக்கட்டு போட்டியை தடை பண்ணணும்னு சில அமைப்புகள் சொல்றாங்க, உங்களோட கருத்து? நல்லதுக்கு எப்போதுமே தடை இருக்கு. நல்ல விளையாட்டுக்கு எப்போதுமே தடை இருக்கு. அதையும் மீறி இடையில ஒரே ஒரு வருஷம் மட்டும் நிப்பாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி அந்த ஜூடோ போராட்டம் நடத்தி மெரினால மிகப்பெரிய போராட்டம் நடத்தி திருப்பி ஜல்லிக்கட்டுயை கொண்டு வந்த மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தமிழோட வீர விளையாட்டு, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை யாராலையும் தடை பண்ண முடியாது. தடை பண்ண நினைக்கிறவங்க தான் தடையாகி போகணும். நிச்சயமா கட்டாயமா மதுரை மண்ணுக்கே உரித்தானது இது. வீரம் மதுரை, அதனால மதுரைக்கான உரித்தான ஒரு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு போட்டியில் நிறைய பேர் உயிரெல்லாம் போயிடுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உயிர் இழப்பு வாகனங்களில் சொல்கிறோம், உயிர் போய்விடுவது. அதற்காக தடை செய்ய முடியுமா? வாகனங்களை தடை செய்ய முடியுமா? இது ஒரு பாரம்பரிய வீர விளையாட்டு. இதை தடை செய்தால் காளைகள் ஒரு தமிழினத்தின் ஒரு அடையாளம். அதை அழிக்க முயற்சி செய்வது நிச்சயம் ஏற்க முடியாது.